நாம இந்த வீடியோல வந்து ஓசன் யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு. அது சம்பந்தமா தான் பார்க்க போறோம். 2024-25 பெஸ்ட் பேர் வந்து 2024-25 சொல்லுவாங்க. 2024 ஏழு எழுதுனவங்க இல்லாட்டி வந்து 2024க்குள்ள இந்த அப்ளிகேஷன் தொடங்குற டேட்டுக்குள்ள வந்து NVQ லெவல் வந்து முடிச்சு வச்சிருக்கோம். NVQ 5 லெவல் வந்து முடிச்சு வச்சிருக்கிறவங்க, டிப்ளமா லெவல் ஓசன் யூனிவர்சிட்டி சார்ந்த கோர்சஸ்ல முடிச்சு வச்சிருக்கிறவங்களுக்கு வர அப்ளிகேஷன் கோட் பண்ணிருக்காங்க. பழமையான மெத்தட் தானே. ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஓசன் யூனிவர்சிட்டிக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓசன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போறது எப்படி, அதோட பேசிக் குவாலிஃபிகேஷன் போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோல வந்து அந்த அப்ளிகேஷன் செய்யறது வந்து நான் சொல்ல போறது இல்லை. ஆனா சில முக்கியமான விடயங்கள் சில 2024 இப்ப 2027 எழுதி இந்த முறை அப்ளிகேஷன் போடக்குள்ள என்னென்ன கவனிக்கணும், என்னென்ன புதுசா அப்டேட் ஆயிருக்கீங்க செய்துக்கு அப்புறம் மற்றபடி அப்ளிகேஷன் பழசு தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அந்த பிளேலிஸ்ட் பழைய வீடியோஸ்ல இருக்கிற அப்ளிகேஷன் வீடியோ பாத்தீங்கன்னாலே போதுமானது. அதுல ஃபுல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிருக்கேன். 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அதுல இருக்கிற ஏதாவது ஒன்று பார்த்துருக்கீங்களா? சரி. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் வளமையா சொல்றதா, சேனலுக்கு புதுசா வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க தார ஆதரவுங்கிறது இந்த சப்ஸ்கிரைப் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்சி. சரி. ¿Qué onda, muchacho? Arriba las manos, caballo moreno, penetra tu... ஃபர்ஸ்ட் பேசிக் டீடைல்ஸ்ல இருந்து போகலாம். நியூஸா அப்டேட் பண்ணிருக்காங்க. சில விஷயங்கள் மேல சொல்ல வேண்டியிருக்கு. எங்க நீங்க அப்ளிகேஷன் போடணும்னு சொன்னா www.ocu.ac.lkங்கிற இந்த ஒபிஷியல் வெப்சைட்ல போய்தான் நீங்க ஆன்லைன்ல மூலமா மட்டும்தான் என்ன செய்யலாம்னா அப்ளிகேஷன் போட முடியும். அதாவது போஸ்ட் பண்றதோ இல்லை கையால் எழுதுறதோ கிடையாது. ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க அப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ ஈஸியா நீங்க ஓசன் யூனிவர்சிட்டி கூகுள்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த வெப்சைட்டுக்குள்ள இங்க போயிடும். ஸோ ஓப்பன் பண்ணாலே முன்னுக்கு வந்து நினைஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா அதுல கெட்லாக் காட்டுவாங்க. அது என்னென்ன பாடங்களுக்கு டீடைல்ஸ், அடுத்தது அப்ளிகேஷன் போடுற கைட்லைன் இருக்கும். அதை கட்டாயம் வாசிங்க. அதுக்கு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும். ஸோ கைட் வாசிங் ஃபர்ஸ்ட் கோர்சஸ் பாருங்க, கைடை வாசிங்க. அடுத்தது வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா அப்ளிகேஷன் நிரப்புங்க. அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க. ஸோ பின்னுக்கு நான் இதுல முக்கியமான விஷயத்த சொல்றேன். இந்த முறை பார்த்துன்னா ஒருத்தர் வந்து 3 டிகிரி ப்ரோக்ராமுக்கு அப்ளிகேஷன் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து மெனுவலா தான் நம்ம என்ன செய்யணும், பேங்க்ல போய் காசு ஏற்றணும். ஸ்லிப் நிரப்பி என்ன செய்யணும்னா பேங்க்ல போய் ஸ்லிப் நிரப்பி காசு கட்டி அந்த காசு ஸ்லிப்பை வந்து இதுல அப்லோட் பண்ணணும். ஆன்லைன்ல எல்லாம் காசு ஏற்ற பீப்புள்ஸ் பேங்க்னு சொல்லி வருதுன்றாலே நீங்க மேக்சிமம் செய்யுங்க. இதுல காசு ஏற்ற பாருங்க, பேங்க்ல போய் காசு ஏற்ற பாருங்க. அதுதான் நல்ல. பீப்புள்ஸ் பேங்க்ல அதிகமா வந்து பேங்க் சிஸ்டமா தான் இருக்கும். அது ஸ்லிப் வந்து அப்லோட் பண்ணணும். கட்டாயம் பேங்க்ல காசு ஏற்றக்குள்ள உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், என்ஐசி நம்பர் எல்லாம் ஃபோன் நம்பர்ல ஆட் பண்ணி பே பண்ணுங்க. அதாவது சும்மா 1500 காசை கொடுத்துட்டு பே பண்ணிட்டு வராம அவங்கள்ட்ட சொல்லுங்க, பேங்க் டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா இந்த டீடைல்ஸ் ஆட் பண்ணி காட்டுங்க. நாங்கள் எக்ஸாமுக்கு காசு ஏற்றிருக்கேன்னு சொன்னா அவங்க சொன்னா உங்களோட பேரு, என்ஐசி நம்பர்லாம் ஆட் பண்ணி அவங்க பே பண்ணுவாங்க. அப்ப யாரு காசு ஏற்றிருக்காங்கிறது லிஸ்ட் வந்து டேட்டா பேஸ்ல இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு ஒரு ஆதாரம். ஸோ நான் வச்சுக்கொள்ளுங்க. ஸ்லிப்ல எப்போ க்ளோசிங் டேட் பார்த்தோம்னா 6ஆம் மாசம் 20ஆம் தேதி க்ளோசிங் ஆகுது. அப்ளிகேஷன் முடிச்சதுக்கு பிறகு அதை போஸ்ட் பண்றது கிடையாது. ஆனா அதோட PDF கட்டாயம் கையில வச்சுக்கொள்ளணும். ஏன்னா அந்த PDF வச்சு தான் இன்டர்வியூ டைம்ல நமக்கு உதவ போகுது. ஸோ அதனால ஹார்ட் காப்பியா பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இமெயில் அப்ளிகேஷன் போடக்குள்ள மெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணக்குள்ள ஐக்ளவுட் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஐக்ளவுட்னு சொன்னா இந்த ஆப்பிள் இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ண வேணாம். ஜிமெயில், யாஹூ அப்படி நார்மலான இமெயில் அட்ரஸ் நார்மலா யூஸ் பண்ணுங்க. இங்க வந்து யூசர் நேம இமெயில் ஐடி பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னு சொல்ல வரேன்னா இப்போ ஒருத்தர் 3 கோர்சஸுக்கு போடலாம்னு இருக்கு. ஆனா லாஸ்ட் இயர் அந்த அப்டேட் வரைக்கும் லாஸ்ட் இயர்லாம் ஒருத்தர் ஒரு கோர்சஸ் போடலாம்ங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி மென்ஷன் பண்ணது கிடையாது. ஸோ ஒருத்தர் ஒரு கணக்கு துறந்து நம்ம அப்ளிகேஷன் நிரப்புறங்கிறது ஒரு கணக்கு துறக்கிறது தானே. பின்னுங்க அதை சொல்றோம். அந்த கணக்கு துறந்ததுக்கு பிறகு அது மூலமா ஒரு கோர்சஸ் தான் காட்டும். அந்த கோர்சஸ் டீடைல்ஸ் அப்படிதான் போடுது. இந்த மாதிரி சொல்லிக்காங்க 3 போடலாம். ஆனா சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க அப்ளிகேஷன் போட போனீங்கன்னா அப்ளிகேஷன் போடக்குள்ளே நீங்க எந்த பாடத்துக்கு போட போறீங்கன்னு கேட்கும். எந்த டிகிரி ப்ரோக்ராம், பின்னுக்கு டிகிரி ப்ரோக்ராம் சொல்றேன், அந்த டிகிரி ப்ரோக்ராம் நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகுதான் மிச்ச டீடைல்ஸ் செஞ்சுட்டு போகணும். ஸோ இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா நீங்க ஒரு டிகிரி ப்ரோக்ராம் தான் செலக்ட் பண்ணலாம், ஒரு கணக்கு தான் திறக்கலாம், ஒரு டிகிரி ப்ரோக்ராம். இப்போ மிச்சத்துக்கு 2 என்ன செய்யணும்டா, நீங்க வேற வேற கணக்கு திறக்கணும். இங்க ஒரு இமெயில் ஐடி கொடுத்து யூசர் நேமா கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், அப்ப வேற அதுக்கு அதே இமெயில் கொடுக்கலாம், வேற இமெயில் ஓபன் பண்ணி வரும். அதனால இங்க சிஸ்டம் எப்படி இருந்தா உங்களோட யூசர் நேம் வந்து உங்களோட ஒரு பேரு, அதாவது உங்களோட லாஸ்ட் டைம் முன்னுக்கு போட்டு பின்னுக்கு வேற பேர் கொடுக்கலாம். இது ஒரு அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதே அக்கௌண்ட்டுக்கு திரும்பி அதே யூசரை கொடுக்கல தானே, வேற அந்த பேரை மாத்தி இது எப்படி வேணாலும் கொடுத்துக்கொள்ளுங்க. அது இப்படித்தான் இருக்கணும் மாடல் காட்டியிருக்காங்க. பெஸ்ட் கொடுக்கறதுக்கு
லாஸ்ட் டைம் இப்போ ஹசன் இன்னைக்கு எம்ஜேன்னு சொல்லி கேபிட்டல்ல இடைவெளி இல்லாம போட்டுக்கொள்றோம். பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துக்கொள்றோம். இப்போ நான் இன்னொரு அப்ளிகேஷன் போடுறேன், நான் எம்ஜே ஹசன் கொடுப்பேன். யூசர் நேம் வந்து கொடுக்குறது. ஸோ இமெயில் ஐடி வந்து யூசர் நேம் இல்லாதால நீங்க இப்படி யூஸ் பண்ணலாம். இதே சமயம் அக்கௌண்ட் துறக்கக்குள்ளதான் நீங்க என்ன செய்யணும்னா பேமெண்ட் கட்ட வேண்டி பேமெண்ட் ஸ்லிப் அப்லோட் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ இதுல அவங்க மென்ஷன் பண்ணல, இப்படிலாம் ஒன்றும் சொல்லல. அதாவது ஒரு தடவை காசு ஏற்றதை வச்சு 3 தடவை அப்ளிகேஷன் போடலாம்லாம் சொல்லல. அப்ப ஸோ எந்த அனுமானம் என்னன்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷனுக்கு 1500 படி 3 அப்ளிகேஷன் போட போறீங்கன்னா நீங்க 3 தடவை 1500 கட்ட வேண்டியது. ஏன்னா தனித்தனி தான் இண்டிவிஜுவல் தான் பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன மென்ஷன் பண்ணீங்கன்னா 3 கோர்சஸ் போடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் லைன் பண்ணிருக்காங்க. மேக்சிமம் ஒன்று தான் போட பார்ப்பீங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க தனியா என்ன சொல்லுங்க ஸ்லிப்ல இருக்க காசு கட்டிக்கொள்ளுங்க. இல்லாட்டி டவுட்டா கொஞ்சம் ஓசன் யூனிவர்சிட்டி போல எடுத்துக்கொள்ளுங்க. தனியா கணக்கு துறக்கணும். ஸோ உங்களோட யூசர் நேம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளவு நீங்க செய்ய வேண்டியது. மெயினா 2-3 கணக்கு செய்யறவங்க. நான் என்விக்கு லெவல் ஆக்கள் சொல்லல, பழைய வீடியோல நான் என்விக்கு லெவல் ஆக்கள் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கலாம். அவங்களை ஆல்ரெடி எல்லாம் விஷயம் பேசிக்க தெரிஞ்சு வரும். என்விக்கு 5 முடிச்சீங்கன்னா அந்த 5 வச்சு நீங்க அப்ளிகேஷன் போடுவீங்க. ஸோ அதான் பேசிக்கானது. என்ன செய்யற இப்ப அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கோர்சஸ் டீடைல்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கோர்சஸ்ல டீடைல்ஸை பார்த்துட்டு வருவோம். இந்த முறை பார்த்தோம்னா மொத்தம் 8 வகையான டிகிரி ப்ரோக்ராம் ஒரு ஆள் அப்ளை பண்ண முடியும். நான் ஓடராகவே சொல்லுவாரு. அதுல வந்து 2 ஃபேக்கல்டி இடையில 8 வகையான டிகிரி ப்ரோக்ராம். முதலாவது டிகிரி ப்ரோக்ராம் வந்து ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ்ங்கிறது பயோவாக்கல் மட்டும் தான் போடலாம். 3S இருந்தா காணும். இதுல Z ஸ்கோர் பிளஸ் அப்டிடஸ். ஸோ நீங்க அப்டிடஸ் பாஸ் ஆகி அதே சமயம் Z ஸ்கோர் பார்த்து தானே உங்களுக்கு என்ன செய்வாங்க, என்ன எடுப்பாங்க. ரெண்டாவது ஓசனோகிராஃபி, அது பயோவாக்கல், அது மெட்ஸாக்கல் போடலாம் 3S. ஆனா இதுக்கு வந்து என்னன்னு சொன்னா Z ஸ்கோரும் அப்படி டெஸ்ட் பார்த்து தான் எடுக்க போறாங்க. அடுத்து 3வது வந்து அக்வாகல்ச்சர், அடுத்தது அக்வாகல்ச்சர் அண்ட் சீ ஃபுட் டெக்னாலஜி. இது பயோடெக்காக்களும் பயோவாக்களும் போடலாம். 3S இருந்தாக்கானும். இதுக்கு அப்படி டெஸ்ட்ல பாஸ் ஆகிறாக்கள்ல இருந்துதான் ஆர்டர் பண்ணி எடுக்க போறாங்க. அடுத்த 4வது மெரைன் பயோடெக்னாலஜி, இது பயோவாக்கல் பயோடெக்காக்கள் போடலாம். S இருந்தாக்கானும் 3S. ஸோ இதுக்கு அப்படி டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. அதனால மெரைன் இன்ஜினியரிங் இதுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மெட்ஸாக்கள் மட்டும்தான் போடலாம். இதுக்கு அப்டிடஸ் பிளஸ் Z ஸ்கோர் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. இதுக்கு 2C and 1S இருக்கணும். மினிமம் 2 பாடம் வந்து C இருக்கணும். 3S கிடையாது, 2CS இருக்கணும் மினிமம். ஸோ இதுக்கு அப்படி டெஸ்ட் அண்ட் Z ஸ்கோர் வச்சு எடுக்க போறாங்க. அது மெரைடைம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அது ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு 3S. இது எனி ஸ்ட்ரீம் ஆக எடுக்கலாம். 3S எனி ஸ்ட்ரீம் ஆக போடலாம். இதுக்கு அப்படி டெஸ்ட் வச்சு தான் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. அடுத்த ஹோஸ்டல் அண்ட் மெரைன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எனி ஸ்ட்ரீம் யார் வேணாலும் போடலாம். 3S இருந்தாக்கான அப்படி டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. அது மெரிடைம் அஃபேர்ஸ் சொல்லி புதுசா இருக்கு நான் பார்க்க. ஸோ 3S இருந்தா காணும். எனி ஸ்ட்ரீம் யார் வேணாலும் போடலாம். அப்படி டிஸ்பிளேஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த 8 இதுல மேக்சிமம் இருந்தாலும் 3 போட முடியும். அதே மாதிரி நீங்க 1 போட பார்ப்பீங்க. ஸோ இந்த 8 கோர்சஸ் நீங்க பார்த்தது பிறகு எதுக்கு நீங்க அப்ளை பண்ண எடுத்ததுக்கு பிறகு அப்ளை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு கணக்கு திறக்கிற டீடைல்ஸ் தான் வரும். அதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்னா அதுல கிடைக்கிற பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து யூசர் நேம்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன யூசர் நேம் சரியா கொடுத்து போட்டோம். காசு என்ன ஸ்லிப்பை நீங்க அப்லோட் பண்ணி என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா கணக்கு திறந்துடும். இது எப்படி செய்யணும்னு பழைய வீடியோல இருக்கு. ஸோ இது வீடியோ முடிஞ்சதுக்கு பிறகு பழைய பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு பழைய இதுக்கு முதல் வந்த பெட்ச் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸா சொல்லியிருப்பேன். ஸோ அதே திரும்பி வரதுல நான் சொல்லலை. ஸோ நீங்க அப்படி செஞ்சதுக்கு பிறகு திரும்பி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுல அவங்க சொல்லியிருப்பாங்க ஏஎல் ரிசல்ட்ஸ், இது OL ரிசல்ட்ஸ் காப்பி சர்டிஃபிகேட் பண்ணது, அடுத்தது உங்களோட பேர்த் சர்டிஃபிகேட், போட்டோ, அப்படி 2-3 நிறைய சொல்லிடுவாங்க. அடுத்தது பேங்க் ஸ்லிப் சொல்லிப்பாங்க, அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்க திரும்பி அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பி லாகின் பண்ணி உள்ளுக்கு போனீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற இடம் இருக்கு, 2 இடம் இருக்கு. அதுல ஒரு இடத்துல நீங்க அப்ளை பண்ணணும். அது சரியான இடம் அந்த வீடியோ வரைக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுல வந்து எல்லாத்தையும் கைட் இருக்கும். நீங்க சொன்ன கைட் அப்ளிகேஷன் கைட் பக்கத்துல அந்த கைட்ல மென்ஷன் பண்ணிப்பாங்க இங்க அப்லோட் பண்ண, அதை பார்த்தாலும் காணுங்க. ஸோ அந்த கைட்ல இருக்கிறதுல வந்து நீங்க என்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளை பண்ணி போட்டு டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா சரி. இந்த கணக்குங்கிறது வேற அப்ளிகேஷன் செய்யக்கூடிய போர்ட்டல் மட்டும் கிடையாது. நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டதுல இருந்து யூனிவர்சிட்டிக்கு ஒரு உள்ள மாணவனை தெரிவு செஞ்சு படிக்கிற வரைக்கும் முழு டீட்டெயில்ஸும் இந்த கணக்குல தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு இமெயில் அடுத்தது இந்த கணக்குல அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு அதிகமா நீங்க என்ன செஞ்சுக்கணும், இதுல செக் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது எல்லாமே போடுவாங்க. அப்ளிகேஷன் போட்டீங்க, நீங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆளா, அடுத்தது நீங்க செலக்ஷன் டெஸ்ட்டுக்கு என்ன செலக்ஷன் எழுத போனீங்க, அதுக்கு பிறகு நீங்க டெஸ்ட் என்ன மார்க்ஸ் எல்லாமே இந்த கணக்குல இருக்கும். கடைசியா நீங்க ஃபைனலா செலக்ட் ஆகி உங்க ஹாஸ்டல் டீடைல்ஸ் வரைக்கும் எல்லாமே அதுல அப்டேட் ஆகும். ஸோ அதனால யூசர் நேம் பாஸ்வேர்ட் மறந்துடாதீங்க. நான் வச்சுக்கோங்க, ஃபர்கட் பண்ணி எடுக்கலாம். இருந்தாலும் மறக்காம நம்ம தனிப்பட்டதால் தானே.
வச்சுக்கொள்ளுங்க. கடைசியில வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் பண்ணி அதை கட்டாயம் என்ன செய்யுங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமா மறந்துடாதீங்க, பிரிண்ட் வச்சுக்கொள்ளுங்க. இன்றைய டைம்ல தேவைப்படும். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன் மொத்த ப்ராசஸ் ஓசை நியூஸ்ல காலங்காலமா இதுதான் வந்துட்டு இருக்கு. இந்த முறை புதுசா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 3 தடவை போடலாம்ங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லா ப்ராசஸும் தான். பழைய காலத்து வீடியோ பார்த்தாலும் கோர்சஸ் கொஞ்சம் மாறின மாதிரி கடைசியாக வந்த அஃபேர்ஸ் கோர்ஸ் புதுசாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் விளக்கம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. ஜம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.